கரூர் வெண்ணெய்மலையில் இடப்பிரச்சினை தொடர்பாக அறநிலையத்துறையை கண்டித்து பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தில் ஜோதிமணி எம்பி பங்கேற்றார். கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்ட வீடு, கடைகளை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு சீல் வைக்கும் பணியில் அறநிலையத்துறையினர் ஈடுபட உள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் பொதுமக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஆதரவாக வந்த எம்பி ஜோதிமணியிடம் பெண்கள் முறையிட்டனர். டெல்லி மானேஷா மையத்தில் நடைபெற்ற சாணக்கியா பாதுகாப்பு உரையாடல் 2025 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சௌஹான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வை இந்திய ராணுவம் மற்றும் போர் ஆய்வுகளுக்கான மையம் ஆகியவற்றுடன் இணைந்து பாதுகாப்பு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த பாரதத்திற்கான தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்தியாவின் பாதுகாப்பு சவால்கள், பாதுகாப்பு சீர்திருத்தங்கள், தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு குறித்து விவாதிக்க உலகளாவிய நிபுணர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களை ஒன்றிணைப்பதே இந்த நிகழ்வின் நோக்கமாகும். மும்பை பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் பகுதியில் அதிகாலை புகைமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்றனர். இப்பகுதியில் காற்று தர குறியீடு 159 என்ற அலகில் மிதமான பிரிவில் பதிவானதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்தது. மும்பையில் கடந்த சில தினங்களாகவே அதிகாலை வேளையில் புகைமூட்டம் சூழ்வதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.